எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கை அரசியல்ல இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிடம், அவர்களுக்கான பாதை, அவர்கள் இவ்வளவு நாட்களும் எதிர்பார்த்திருந்த அந்த விடயம் கிடைத்ததா இல்லையா, அரசியல் ரீதியிலான அபிலாசைகள், அரசியல் தீர்வு, அதே போன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டதா என்று கேள்வி கேட்டால் இல்லை என்பதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இற்றை வரைக்கும் கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி அரசியல் ரீதியிலான தீர்வு தேவை தேவை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனை பெற்றுத்தருவோம் பெற்றுத்தருவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய கட்சிகள் அது பெற்றுத்தருவோம் என்கின்ற வகையிலான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி இருந்தார்கள். ஆனால் அது என்றைக்கும் நடக்காது என்ற விடயத்தை தான் அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சித்து இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது இவ்வாறு கட்சி தலைவர்கள் கட்சிகளால சொல்லப்படுகின்ற விடயங்கள் சரியா பிள்ளையா என்பது சார்ந்து நிறைய விதமான வாத பிரதிவாதங்களும் விமர்சனங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில இப்பொழுது புதிய அரசியல் ஜாப்பும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு பற்றி பரவலாக பேசப்படுகிறது. தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு இப்போ வந்துவிடும் என்று சொல்லி ஒரு மாயையை தோற்றுவித்து இருக்கின்றார்கள். நடக்க முடியாத இல்லாத ஒன்றுக்காக விலாவாரியாக பேசுகின்றார்கள் என்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமது முன்மொழிவுகளை முன்வைக்க போவதாக விபரீத கதைகள் பேசுகிறார்கள். இலங்கை அரசியலில் பௌத்த சிங்கள அரசு இவர்களுடைய முன்மொழிவை கேட்கத்தான் போகிறதா, அல்லாட்டி இது ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்குமா, புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்குவார்களா என்ற வினாக்கள் எழும்புகின்றன. இப்போது அரசாங்கம் ஒன்று பொறுப்பேற்றிருப்பதனால ஒரு புதிய ஜாப்பு ஒன்று காலகாலமாக சில வேளை வரக்கூடும். அது ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை ஒருபோது முன்வைக்க போவதில்லை என்பது மாத்திரமல்லாமல் கடந்த காலத்தில் இருந்த ஜாப்புகளை விட தமிழ் மக்களை மேலும் ஒடுக்கக்கூடிய வகையிலான ஒரு ஜாப்பாக உருவாக்கப்படும் என்பதனை அறிவிட்டு கூற முடிவதாக இருக்கிறது. ஒரு புதிய ஜாப்பை சமஷ்டி ஜாப்பாக மாற்ற வேண்டும் என்றும் அதற்கான சமஷ்டி தொடர்பான ஆய்வுகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி முனைப்பு காட்டுகின்றது. அதே நேரத்துல தமிழரசு கட்சி இன்னொரு விதமாக தன்னுடைய ராஜ்யத்துக்குள் அதிகார பகிர்வு என்ற கதையை அள்ளி போடுகிறது, அளக்குகின்றது. அதே நேரத்துல புலம்பெயர் தமிழ் உறவுகளினால உதிரிகளால் உருவாக்கப்பட்ட ஈழத்தமிழ் உரிமைகள் பெருமன்று அழைக்கப்படும் சிவில் சமூகம் சார்ந்தவர்களால திருமலை பிரகடனம் என்ற 20 பக்கம் கொண்ட ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில கருத்து கண்காணிப்பு, அதாவது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரி நிற்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு தரப்பு சொல்லுகிறது 13வது திருத்த சட்டத்தை முறையாக அமல்படுத்தும்படி வேண்டுகின்றார்கள். வேறு சில குழுக்கள் மேலே குறிப்பிட்ட கருத்துக்களை எதிர்ப்பவர்களாகவும் அதே நேரம் தமிழ் தேசியம் என்ற ஒரு ஜாரிடமும் இல்லை என்பதையே தத்துவ ரீதியான உண்மை என்ற விடயத்தையும் சொல்லி நிற்கிறது. உண்மையிலேயே தமிழ் அரசியல் ஜாப்புகள் உள்ளோர் பல்வேறுபட்ட கொள்கையிலும் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளினாலும் எதிரும் புதிருமாக செயற்பட்டு கொண்டு தமிழ் தேசிய தளத்தில் நிற்கின்றார்கள் என்பதுதான் பைத்தியக்காரத்தனம். சரியோ பிழையோ, தவறோ நல்லதோ கெட்டதோ, அதாவது தமிழ் பேசும் மக்களின் நோக்க நிலைகள்ல எது நமக்கு சரி என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நம்புகின்ற கோட்பாடாகவே தமிழ் தேசியம் அமைய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பல்வேறு வகையில பிளவுபட்டு சிதறொன்று சீரழிந்து கிடப்பதற்கான காரணம் நம்மளிடம் தலைமைத்துவம் இல்லை என்பதுதான் இற்றை வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற கண்கோடு. உண்மையிலேயே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ் தேசியத்துல ஈழத்தமிழ்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரசியல் தேர்வு, அதே போல அரசியல் அபிலாசைகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்பது இற்று வரைக்கும் கிடைக்கவில்லை. அதுக்கான காரணம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடைய அகங்காரம், சுயலாப அரசியல், அவர்கள் என்ற ஒரு செயற்பாடு என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதான் சொல்வார்கள், தமிழனிடம் மட்டும்தான் ஒரு புத்தி இருக்கு, தானும் வாழ மாட்டான் மற்றவனையும் வாழ விட மாட்டான் என்று அநேகமான முன்னோர்கள் சொல்கின்றதை எங்களுக்கு முன்னுக்கு இருந்தவர்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டிருப்போம். அது என்னவோ உண்மை என்பது போல்தான் தற்பொழுது தமிழ் கட்சிகளுடைய நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் என்பிபி ஆட்சியில தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகளாகவே தொக்கி நிற்கின்றன. இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவற்றுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.